நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். முதலில் வெளியான 6 பிரதான தெய்வங்களில் பல்வேறு நிலைகளில் ஆன தெய்வங்களை வெளிப்படுத்தும் சக்தி எதனால் சிவன், விஷ்ணு மற்றும் பார்வதி தேவிக்கு மட்டுமே வழங்கப்பட்டது? மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே நிலையில் செயல்பட முடியாது. பிரபஞ்சத்தில் படைக்கும் தொழிலை ஏற்றுள்ள பிரம்மா பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு கொண்ட சுழற்சிகளுடன் கூடிய பல்வேறு வகைகளில் ஆன உயிரினங்களையும் மனிதர்களையும் வெளிப்படுத்துகின்றார். அந்த தொழிலை தன்னால் தனியாக செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ளும் அவர் ஞானம் மற்றும் அறிவின் அதிபதியாக உள்ள சரஸ்வதியிடமிருந்து பெற்ற அறிவை கொண்டு அந்த தொழிலை செய்கின்றார். மாணவர்களைப் போன்ற தன்மையில் படைக்கப்பட்ட உயிரினங்களை ஆசிரியரைப் போல இருக்கும் வகையிலான தெய்வங்கள் வழிகாட்டி நடத்த வேண்டும் என்பதனால் சரஸ்வதியின் துணையோடு மாணவர்களைப் போல உள்ள பல்வேறு ஜீவன்களை படைக்கும் பிரம்மாவிற்கு ஆசிரியர்களைப் போன்ற தெய்வங்களை வெளிப்படுத்தும் அதிகாரம் தரப்படவில்லை. பரபிரம்மன் பிரபஞ்சத்தை படைத்து பரந்த நிலத்தையும் கடலையும் தயார் நிலையில் வைத்தவுடன் மானிடர்களை அதில் படைக்கவும், படைத்தவர்களை பாதுகாக்கவும், தீயவர்களை அழிக்கவும் சில தெய்வங்களை வெளிப்படுத்தினார். பிரம்மா படைப்புத் தொழிலில் ஈடுபட்டு விட்டார். விஷ்ணுவின் முன் இருந்த பெரிய பணி ஓர் ஆசிரியரைப் போல இருந்து பிரம்மா படைக்கும் மனிதகுலத்தை எவ்வாறு பாதுகாத்து வழிநடத்துவது என்பதுதான். படைக்கப்பட்டவர்களை நல்ல முறையில் வழிநடத்தினால் மட்டுமே அவர்கள் ஒழுக்கம் மற்றும் நேர்மையான வாழ்க்கை பாதையில் பயணிப்பார்கள். அப்போதுதான் பரந்த நிலத்தில் நீண்ட காலத்திற்கு அமைதியும் செழிப்பும் நிலவும். ஆனால் அந்த பணியை அவரால் தனியே செய்ய முடியாது என்பதனால் அவருக்கு உதவியாக இருக்க அவருக்கு மேலும் பல துணை தெய்வங்கள் தேவையாக இருந்தது. இதன் விளைவாகவே குலதெய்வங்கள் எனும் கருத்து தோன்றியது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.